கடல்ல எப்பவுமே டாக்ஸினேட்டட் சப்ஸ்டன்ஸ் விஷம் தான் மேல இருக்கும், விஷம் இல்லாதது டீடாக்சினேட்டட் கீழே இருக்கும். அந்த டாக்ஸினேட்டட் சப்ஸ்டன்ஸ் மேல இருக்கக்கூடிய விஷமானது ஆலாஹல விஷம் அப்படிங்கிற பேர்ல மேல வர ஆரம்பிச்சது. அந்த ஆலாஹல விஷத்தை தாக்கம் தாங்க முடியாம எல்லாரும் அப்படி பூமியில இருக்கக்கூடிய மனுஷாலாம் செத்து போனா, அந்த செடி கொடிகள்லாம் பட்டு போச்சு, அங்க இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் பசுக்கள்லாம் அப்படி இறந்து போனன, ரிஷிகளுக்கு பால் கொடுக்க கூட ஒரு பசு இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமாளை பார்த்தா, பெருமாள் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. உடனே என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்த போது நீலகண்ட சிவனார் பொன்னார் மேனியன் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போர் மேனியில் பால்வெண் நீரும் இரித்த முடையை எடுத்த பொற்பாலமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிவனார் உலக நன்மைக்காக நான் இந்த விஷத்தை பருகிறேன் அப்படின்னு அதை திரட்டி பருகினார். அந்த விஷம் தன்னுடைய தொண்டையில இறங்க ஆரம்பிக்கும் போது, நீங்க என்ன விஷத்தெல்லாம் குடிக்கிறேன்னு பார்வதி கழுத்தை பிடிச்சா. அவதான் சக்தி. அந்த சக்தியின் ஸ்பரிசம் பட்டதுனால அந்த விஷம் அங்கேயே நின்றுது. அவர் தொண்டை நீளமாயிடுது. அதனாலதான் அவருக்கு நீலகண்ட, நீல கழுத்தை உடையவன் அப்படின்னு ஒரு பேர் அமைஞ்சிருக்கு. அதனால இருந்து